இந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. இந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவி உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவி உம் வார்த்தையை காத்திருப்பேனே. எந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேனாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேனாதா. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே.
பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பே. கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பே. கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, துதிக்கிறேன், நம்ம சோசிக்கிறேன் சுவாமி. திரும்ப வெற்றி மூலமாக செய்து கொடுப்பதற்கு அடிமையின் மேல் பாராட்டின மேலான தயவுக்காக உமக்கு நன்றி. நாளுக்குரிய செய்திக்காகவும் சமத்தினை பார்க்கிறேன், என்னை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தையாக இருக்கட்டும். எங்களை ஒரு பிரயோஜனமான ஒரு செய்தியாக இருக்க நிற்கிற பாராட்டும் மற்றும் உடைய பொறுப்படுத்துகளும் துதிகள் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தி தலைப்பு வித்தியாசமான மனநிலைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 8ஆம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியுடையவனாக இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். இந்த உலகத்திலே பார்த்தோம்னு சொன்னால் பல விதமான மனநிலைமையுடைய மக்கள் இருப்பார்கள். சில வேளையிலே பார்க்கும்போது சில எப்பொழுது பார்த்தாலும் தவறான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அவர் சேரல் என்பதற்காக நாம் இதை செய்யக்கூடாது. தவறாக செய்தால் நாம் சரியான பாதையிலே நாம் நடக்க வேண்டும். மற்றவர்கள் கீழே போனார்கள் நாம் மேலே போக வேண்டும். முடியவே முடியாது என்று சொன்னால் நாம் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வித்தியாசமான மனநிலைமையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பயந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாவற்றிலும் நாம் நினைப்போல் நடக்கவில்லை, அதனால் அவர்கள் நடப்போல் நாம் நடக்க வேண்டும் நினைக்கவே கூடாது. நாளையே கூட நான் பார்க்க போகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏத்தை விட்டு அவர்கள் வெளியிலே போகும்போது கானான் தேசம் அடைவதற்கு முன்பதாக அவள் என்ன மனநிலைமையில் இருந்தார்கள் என்பதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். இதற்கு 3 பகுதிகளை வேதாந்தத்திலிருந்து நாம் படிக்கலாம். யாத்ராம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11-12 வசனங்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருந்தனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அடுத்து யாத்ராம் 16வது அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரை கண்டு அது என்னதென்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவளை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக இதில் எடுத்து சேர்க்க கடவர்கள். உங்களுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தந்தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன். இஸ்ரவேல் புத்திரர் அப்படி செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாக சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவளை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கண்டான். 8ஆம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 32-33 வசனங்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படி இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். நான் பார்க்கிறோம் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 5 விதமான மனநிலைமையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் வெளியிலே வரும்போது முதலே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஸ்லேவ் மைண்ட், ஒரு அடிமைத்தனமான ஒரு மனது அவர்களுக்கு. ஏனென்றால் 430 வருடங்கள் அங்கே எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள்.
அவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அங்கே உள்ள எகிப்தியருக்கு எல்லா வேலைகளையும் செய்து அடிமைகளாக அவர்கள் ஜீவித்தார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த அடிமை என்ன செய்தது, எது வந்தாலும் உடனே எகிப்திய திரும்பி பார்ப்பார்கள். எப்படி நாம் அடிமைகளாக இருக்கும்போது எல்லாம் நம்ம அனுபவித்தோமே, கஷ்டப்படவில்லைன்னு சொல்லி. இங்கே வனாந்தர இந்த பாதையில் என்ன கஷ்டங்கள், தண்ணீர் இல்லையா அல்லது இறைச்சி கிடைக்கல, உடனே அவள் என்ன நினைப்பாருன்னு சொன்னால், அங்கே எகிப்தில் தான் பார்வோன் சேனை பின்னாலே அவளை தொடர்ந்து வரும்போது, அவர் எகிப்தை தாண்டி பார்வோன் சேனைகளை சேனைகள் பின்ன இவரை தொடர்ந்து வரும்போது அதை பார்த்து சொல்கிறாள், எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையா, அங்கே நாங்கள் இறந்திருப்போமே, ஏன் எங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசையோட ஆரோனையும் பார்த்து இவர் முறுமுறுக்கிறார்கள். அந்த அடிமைத்தன்னை அந்த ஆவி இன்னுமே அவர்களை போகவில்லை. ஆண்டவர் நம்ம எப்படி எவ்வளோ தூரம் நடத்தி வந்திருக்கா, 10 வாதியில் வைத்து எகிப்திலே அவள் ஆண்டவர் எவ்வளோ வாதியில் வைத்து அடித்தார், எல்லாவற்றையும் செய்தார், அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம செய்தார். நமக்கு நிச்சயமாக அவர் நம்மை கானான் தேச பாலும் தேனும் ஓடிற கானான் சேனை கொண்டு போவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இல்லாதோடைய பின்னாடி திரும்பி பார்வோன் சேனை வருவதை பார்த்த உடனே அவள் இதே அடிமைத்தனத்தில் நான் இருந்திருக்கலாமே என்று சொல்லி அவள் யோசிக்கிறார். அந்த அடிமைத்தன ஒரு ஆவி பல ஆண்டுகள் அங்கே இருந்துவிட்ட ஒரு காரணத்தினால்தான் அவளுக்கு திரும்பவும் அந்த அங்கே போக வேண்டும் என்ற ஒரு ஆவல் வருகிறது. அதான் ஸ்லேவ் மைண்ட் சொல்லி நம்ம கூட பல ஆண்டாண்டு காலமாக பல காரியங்களை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டு வரும்போது அதை விட்டு நமக்கு பிரிந்து வருவதற்கு நமக்கு எண்ணம் வராது. பார்க்கிறோம், ஊர்களில் பார்த்தா வயதானவர்கள் ரொம்ப ஆண்டு அங்கே இருந்தால் அவர்களுக்கு அங்கே உள்ள சூழ்நிலாம் பிடிக்குமே தவிர நம் சிட்டியிலே எங்கேயோ போய் இருந்துவிட்டு அப்பா அம்மா கூட கொண்டு வைத்து கொள்ளலாம் என்று அழைத்து கொண்டு வந்தால் கூட அவர்களுக்கு அது பிடிக்காது. அந்த ஒரு பழக்கமான பல ஆண்டுகள் பழக்கிவிட்டால் சிலருக்கு அதிலிருந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று எண்ணம் வராது. அங்கே அதே தான் விரும்புவது தான் அவளுக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த ஒரு அடிமைத்தன ஒரு ஆவி. ரெண்டாவது பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட். அதை பார்த்தோம் சொன்னால் ஒரு பற்றாக்குறை மனது. எவ்வளோதான் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த போதும், நமக்கு எவ்வளவு இந்த நாளைக்கு அங்கே ஆண்டவரை கர்த்தர் நாம் படித்தபடி யாத்திராமத்தில் படித்தபடி ஒவ்வொரு நாளும் மன்னாவை ஆண்டு பொழிந்தார். அதிலே ஒரு ஓமர் அளவுக்கு ஒருவருக்கு ஒரு ஓமர் அளவுக்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுடைய கட்டளை. ஏன்னா இவர்களுக்கு அந்த வழியிலே அப்படியே நடந்து அந்த ஒரு ப்ராக்டிக்கலாக அதிலே அவர்கள் தங்களை பழக்க கொண்ட ஒரு காரணத்தால் அதிகமாக நாம் செய்ய வேண்டும், அதிகமாக சேர்க்க வேண்டும், நல்ல பண்ண வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வராது. அப்படிப்பட்ட பழகினவர்களுக்கு அந்த எண்ணங்கள் தான் திரும்பி வருமே தவிர அதை விட அதிகமான ஒரு பணம் வந்தால் கூட அவர்களால் அதை வைத்து அவர்களால் மேனேஜ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குணம் தான். ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பற்றாக்குறையான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு வந்தால் எதை எடுத்தாலுமே அது இல்லையேன்னு சொல்லி ஒரு நிறைவான ஒரு குணம் இருக்காது. பற்றாக்குறையான ஒரு எண்ணம் தான் ஸ்கேர்சிட்டி மைண்ட் அவளுக்கு அது இருந்தது. முன்னதை பார்க்கும்போது ஒரு சிம்பிள் மைண்ட் சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு மனது, முன்னேறி செல்ல வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் இல்லாதபடி சாதாரணமாக இருந்தால் நமக்கு போதும் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மனது தான் அந்த ஒரு சிம்பிள் மைண்ட். போக வேண்டியது தினமும் எழும்ப வேண்டிய, காலையில் எழும்பி வேலைக்கு போக வேண்டியது, அங்கே செங்கல் இன்னும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ, அடிமலாக இருக்கும்போது வயலில் வேலை எல்லாவற்றையும் செய்து திரும்ப கொண்டு வந்த சம்பளத்தை வைத்து அந்த காசை வைத்து பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிட்டு விட்டு திரும்பவும் அடுத்த நாள் இதே வேலை. அது அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மனது இல்லாதபடி அந்த ஒரு சிறிய ஒரு சாதாரணமான ஒரு மனது தான் சிம்பிள் மைண்டுன்னு சொல்கிறது. அதற்கும் அதுவும் அவளுக்கு இருந்தது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவள் முன்னேறி செல்லியிருக்கலாம். எப்பொழுது பார்த்தாலும் அதையே நினைத்து பார்த்து எந்த அளவுக்கு அவள் ஜீவித்து வந்தாலும் அதே தான் ஒரு நினைத்து பார்த்ததில்லை தவிர அதை விட அதிகமாக முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய கஷ்டங்கள் வரதான் செய்யும். வாழ்க்கையில் பார்க்கும்போது எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது. திடீரென்று நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். அதுலேயும் சமாளிக்க தெரியுமே தவிர இத்தனை வருடங்களும் நம்ம நடத்தி கொண்டு வந்த தேவன் இதை நம்ம நடத்த மாட்டாரா என்ற ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அதை எல்லாம் மேற்கொள்ள முடியும். ஆனால் அந்த ஜனங்களோ எப்பொழுது பார்த்தாலும் கஷ்டம் வரும்போது ஆண்டவரையும் மோசே ஆரோன் மேலே ஒரு முறுமுறுக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு குணத்தில் இருந்தார்கள். இனி அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஸ்மால் மைண்ட் சொல்லும்போது ஒரு சிறிய மனது இது போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனதோடு இருக்கிறது. இதுவும் அதே போல தான். அட்வான்ஸ் பண்ணி போகணும், அடுத்த ஸ்டெப்பு போகணும்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்காது. போதும் என்று இருக்கின்ற இடத்துல அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த எது நமக்கு வசதியாக இருக்கிறதோ இதிலே நம்ம இருந்தாலும் இருந்து நம்ம வாழ்க்கை கழித்து விட்டால் போதும் என்று நினைக்கிற அந்த ஒரு ஸ்மால் மைண்ட், சிறியதான ஒரு மனது. அப்படித்தான் ஒருவர் நல்ல ஒரு வசதியான ஊரில் ஒரு செல்வந்தரான ஒருவர் ஒரு சொகுசான ஒரு வண்டியை வைத்திருந்தார். அந்த வண்டிக்கு அந்த வண்டியை ஓட்டி கொண்டு போவதற்கு எதை பயன்படுத்தான்னு சொன்னால் நாய் அல்லது ஆடு. அது மெதுவாக நடக்கும். ஊரில் உள்ளவெல்லாம் கேட்பார்கள், ஏன் அதிலே நீ குதிரையோ அல்லது ஒரு கழுதையோ ஏன் அந்த வண்டியிலே மாட்டி நீ ட்ராவல் பண்ணக்கூடாது, பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அவர் சொல்வாராம், இது எனக்கு இந்த ஆடு இந்த நாய் அவை ரொம்ப பொறுமையானவை, அது என்னுடைய கட்டுப்பாட்டில் அதை வைத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் மாடு அல்லது குதிரை
அல்லது கழுதியை வைத்தோம்னு சொன்னால் அது போகின்ற திசையிலே நான் போகணுமே தவிர என்னுடைய கண்ட்ரோல் இது போகாது. ஊருக்காரெல்லாம் சொல்லி சிரிப்பாரெல்லாம், இப்படி போனால் நடந்து போய்விடலாமல், இப்படி நாயையும் ஆடையும் பூட்டி கொண்டு போகுது, அதில் அந்த வண்டியில் பூட்டி கொண்டு போனால் எந்த நேரத்தில் நீ சேர வண்டி தான், தூர இடத்துக்குலாம் இதுதான் இந்த வண்டியை தான் யூஸ் பண்ணுவாராம், எந்த நேரத்தில் நீ போய் சேரு என்று பரிகாசம் பண்ணவர்களானால் அவருக்கு என்னன்னு சொன்னால் இந்த ஒரு நாயும் இந்த ஒரு ஆடையும் வைத்து நாம் இந்த வண்டியிலே பூட்டி கொண்டு போனால் சமாதானமாக மெதுவாக போய் சேர்ந்தாலும் பரவாயில்லை, ஒரு விரைவாக போய் சேர வேண்டிய தேவையே கிடையாது, இது போதும் என்று சொல்லி அந்த ஒரு சிம்பிள் ஸ்மால் மைண்டுன்னு சொல்லும்போது இப்படித்தான் நல்ல அட்வான்ஸாக போக வேண்டும், மற்றவர்களை போல நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி இல்லாத ஒரு மனது அதுதான் அந்த மக்களுக்கும் இருந்தது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 5வதாக ஒரு செல்ஃபிஷ் மைண்டட், தான் மட்டும் இருந்தால் போதும், வேறு யாரை பற்றியும் கவலை இல்லாதபடி தன்னுடைய குடும்பம் தனக்கு மட்டும் எல்லா காரியமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற அந்த ஒரு மைண்ட், அந்த செல்ஃபிஷ் மைண்ட், மற்றவர் கூட இருக்கிறவர் பற்றியோ மற்றவர் பற்றிய எந்த விதமான கவலையுமே கிடையாது. இப்படி இந்த ஒரு சூழ்நிலையிலே எப்படியாக இவர்கள் கூடவே தான் பிறந்தவர்கள் காலேப்பும் யோசுவாவும், அவர்களுடைய ஜீவிதத்தில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் பாடுகள் எல்லாம் அனுபவித்தவர்கள் தான். மோசே கூடவே இருந்து யோசுவாவுக்கு எல்லா காரியமும் தெரியும், எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் என்று சொல்லி. காலேப்புக்கும் தெரியும். அந்த மோசே 12 கோத்திரத்திலிருந்து மூப்பர்களை அனுப்பி வேகப்போவதற்கு அனுப்பி வைக்கும்போது 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனால் யோசுவாவும் காலேப்பும் நல்ல கர்த்தர் நம்மோடு இருந்தால் எளிதாக நாம் அதை எளிதாக நாம் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள். அந்த இவர்களும் என்ன சொன்னால் யாத்திரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் மோசே நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதனுடைய அதன் கனி என்று கொஞ்சம் கனியும் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னால் தேசத்தில் குடிக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவளுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரையும் கண்டோம். இன்னை பார்க்கும்போது 33வது வசனங்களில் பார்த்தோம், 32-33 வசனங்களிலே நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி எப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்களை சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை அவர்கள் பரப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே இருக்கின்றவரெல்லாம் பெரியவர்கள், ராட்சதர் போல இருந்தால் ஏனாக்கியர்கள், இன்னும் கூட அவர்கள் முன்பதாக நாங்கள் வெட்டுக்களை போல தோன்றினோம், அவர்களுக்கும் நாங்கள் வெட்டுக்களை போல காட்சியளித்தோம் என்று சொல்கிறார்கள். அவர் பெரிய பெரிய ஆட்களான அவர்கள் முன்பதாக நாங்கள் நிற்கும்போது வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் காலேப்பும் யோசுவாவும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் எளிதாக அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். எப்படி இந்த காலத்திலேயும் ஜீவித்தவர்கள் தான் அந்த யோசேப்பும் காலேப்பும். காலேப்பை தான் நாளை பார்க்க போகிறோம். காலேப்பை பார்த்தோம்னு சொன்னால் அவர் எவ்வளோ அவரை பற்றி நாம் பார்க்கும்போது அவர் தன்னை பற்றி சொல்கிறார். யோசுவா புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே இவர் 7-9 வசனங்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறார், தேசத்தை பார்க்க கர்த்தரி தாசனை மோசே என்னை காதேஸ் பர்னேயாவுக்கு அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது, என் இருதயத்தின் உள்ளபடியே அவருக்கு மறு செய்து கொண்டு வந்தேன், ஆனாலும் என்னுடைய கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயங்களை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்கிறார். அது எதற்காக அந்த காரணம், அவர்கள் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி காலேப்பிடம் இருந்தது. அதான் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், அவர்கள் அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது மோசே என்ன சொன்னான், என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் காலம் மிதிக்கும் தேசத்தெல்லாம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்கணும் என்று சொல்லி ஆணையிட்டார் என்று யோசுவாவோட இவர் சொல்கிறார். அவர் அப்பொழுது நான் 40 வயதோட இருந்தேன், இப்பொழுது எனக்கு 85 வயது ஆகிறது. அந்த நாட்டிலே அவர் சொன்னார், தேவனை கர்த்தரை நான் உத்தமமாக பின்பற்றினபடினால் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அதை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார். அதை எப்பொழுது நீர் கொடும் என்று சொல்லி யோசுவாவோட மோசே காலத்தை சொன்ன யோசுவாவோட காலேப்பு சொல்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே 85 வயதில் உள்ளவராக அவர் சொல்கிறார், எனக்கு இருந்த இந்த பலன் 11 வசனத்திலே மோசே என்னை அனுப்பின நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 45-50 வயது ஆன உடனே நாம் என்ன நினைக்கிறோம், டாக்டர் எங்கிட்ட அதிகமான வரக்கூடிய பேஷண்ட்ஸ் 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள்லாம் இடுப்பு வலி, கால் வலி, நடக்க முடியவில்லை, கையெல்லாம் மதம் மதக்கிறதுலாம் சொல்லி கம்ப்ளைண்டோடு வருகிறார்கள். என்ன சொல்கிறான்னு சொன்னால் 85வது வயதிலே
இவருக்கு அப்பொழுது இருந்த அந்த 40 வயதில் இருந்த அந்த ஒரு பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் யுத்தத்திற்கு போக்குவரத்துமாக வருவது இருக்கக்கூடிய பலன் கூட எனக்கு இப்பொழுது இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்கள், இங்கே உள்ள சுற்றி இருக்கிறதெல்லாம் அரணான பட்டணங்கள், அந்த ஏனாக்கியர் அங்கே இருக்கிறார்கள், பெரிய பட்டணங்கள் உண்டு என்று நீர் அந்நாளை கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார். அவருடைய வார்த்தை எல்லாமே கர்த்தர் என்னோடு இருப்பார் ஆனால், கர்த்தர் என்னோடு இருப்பார் ஆனால், நம்மோடு இருப்பார் ஆனால் என்ற அவருக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம எதையும் சாதித்து கொள்ளலாம். மனிதர்கள் சொல்லலாம், அங்கே போனால் நடக்காது, எங்கே இதுவா உங்களால் எப்படி செய்ய முடியும், யாருமே இதுவரை எங்கே போனதே கிடையாது, இந்த சாதனையை செய்ததே கிடையாது சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தால் எளிதாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். சொல்ல கர்த்தர் என்னோடு இருப்பார் ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது யோசுவா எப்புனேன் காலேப்பை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இவர் தன்னை பற்றி சொல்கிறார், நான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடினால், ஏனென்றால் அவர் எப்படி அவருடைய கர்த்தர் உங்களுக்கு நான் பாலும் தேனும் உடைய காலம் தேசம் கொடுப்பேன் என்று சொன்ன உடனே அவர் தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் அப்படி இமேஜின் பண்ண கற்பனை செய்து பார்க்க ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது நாம் எகிப்து தேசத்திலே ஒரு அடிமைகளாக இருக்கிறோமே, எவ்வளோ வேலைகளை செய்து எவ்வளோ டயர்டாகி இந்த இடத்துல அடிமைகளாக இருக்கின்ற நாம், கர்த்தர் கொடுக்குற அந்த தேசம் பாலந்தேனோடு ஒரு தேசம், அங்கே போனால் பெரிய மலையில் பெரிய வீட்டை கட்டி பெரிய அழகான வீட்டை கட்டி பிள்ளைகளை வைத்து நடத்தலாம் என்று சொல்லி அவர் பயங்கரமாக அந்த தேசத்தை பற்றி மனதிலே ஒரு ஒரு கற்பனை பண்ண ஆரம்பித்து விட்டார். இவர்களை போல அங்கே போனால் அங்கேயே இருந்த எகிப்திலேயே நாம் செத்து போயிருக்கலாம், அங்கே பிரேத அங்கே கல்லறை இல்லையா என்று சொல்லி அந்த மற்ற ஜனங்களைப் போல முறுமுறுக்கவோ அல்லது அவர்கள் பயப்படவோ இல்லை. ஆனால் காலிப்பை பார்க்கும்போது அவர் சொல்கிறார், அவ்வளோ தூரம் அந்த ஒரு மனதிலே அப்பொழுது சொல்லும்போதே ஆண்டவர் நமக்கு செய்வார். அவர் நம்மோடு இருந்தால் நிச்சயமாக எல்லா காரியங்களும் நாம் சாதிக்கலாம் என்ற ஒரு மனது அவருக்கு இருந்தது. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, நாம் கர்த்தரோடு இருந்தால், அவர் நம்மோடு இருந்தால், எந்த பிரச்சனை பாடிட்டு வந்தாலும் இவர்களும் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்து வந்துடலாம், தண்ணீர் இல்லை, எல்லா கஷ்டங்களும் அனுபவித்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் மனதில் இருந்த காலிப்புக்கு யோசுவாவுக்கு இருந்த ஒரு எண்ணம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் எளிதாக எதையுமே பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு முழுமையான ஒரு விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி அல்ல. அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு முறுமுறுப்பு நாவி, சின்ன ஒரு சிறிய மனது, ஒரு பெரிதாக ஆக வேண்டும் என்று எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு இல்லை. அங்கே அடிமைகளாக இருந்த போல இன்னும் நாம் அடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இருந்தே தவிர முன்னேறி போக வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணமே கிடையாது. இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் கூட மற்றவர்களுடைய ஒரு ஒப்பீனியன் கேட்பார்கள். 10 பேரில் ஒரு ஆள் கூட இவர்கள் 2 பேரை தவிர எல்லோருமே ஒரே மாதிரி துர்ச்செய்தியை அவர் சொன்னார்கள். ஏன் வித்தியாசமாக சொல்லியிருக்கலாம், அந்த 10லே கூட ஒரு சில சொல்லியிருக்கலாம், இல்லை நம்ம நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தால் நமக்கு என்ன என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லிவிட்டார், நிச்சயமாக அங்கே கொண்டு போவார் என்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்கு இல்லை என்று பார்க்கும்போது அதான் இந்த காலேப்பிடம் இருந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி. தேவன் அவரை பற்றி என்ன சொன்னார்னு சொன்னால், தேவன் காலேப்பை பற்றி சொன்னது 8ஆம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்திலே, என்னுடைய தாசனாய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரத்துக் கொள்வார்னு சொல்லி தேவனும் அவரை குறித்து சொல்கிறார். இவரும் தன்னை பற்றி சொல்கிறார், தேவனும் அவரை குறித்து சாட்சி சொல்கிறார். என்னுடைய தாசனாய காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினால், உத்தமம் என்றால் அவரே ஆண்டவர் சாதாரணமாக சாட்சி கொடுக்க முடியாது. நம்மை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? என்னுடைய மகன் உத்தமமாக என்னை பின்பற்றினாலும் சொல்ல முடியுமா? அந்த அளவில் நடந்து கொள்கிறோமா? பின்பற்றி வந்தபடினாலும் நான் அவருக்கு மட்டுமல்ல சந்ததிக்கும் அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறார். வேறே ஆவியுடைய ஒரு மனுஷன்தான் இந்த காலேப். 40 வயதிலே இருந்த ஒரு பலன் அவருக்கு 85 வயதிலும் இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்குவரத்துமாக போகக்கூடிய பலன் எனக்கு இருக்கிறது என்று அவ்வளோ ஒரு தைரியமாக சொல்லணும்னு சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடிக்கடி ஆண்டோட ஜெயிப்பது தான், ஆண்டவரே காலேப்புக்கு கொடுத்த அந்த ஒரு சுகத்தையும் அந்த பலத்தையும் எனக்கு தாரும் சுவாமி. 85 ஆண்டுகள் ஒருவேளை எனக்கு ஜீவனை கொடுத்தால் அதற்கு முன்பதாக ஏதாவது பெட்லேயே படுக்கிறதோ இல்லை முடியாமல் வந்து விடாதபடி மற்றவர்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கோ நாம் ஒரு கஷ்டம் துன்பம் கொடுக்குற அளவுக்கு இருந்து விடாதபடி அந்த ஒரு சுகத்தையும் பலத்தையும் நல்ல ஆரோக்கியம் தர வேண்டும்னு சொல்லலாம். அடிக்கடி நான் ஜெபிப்பதே இந்த காலேப்பை என்ற ஜெபத்திலே என்னுடைய சுகத்திற்கான பலத்திற்கான நான் ஜெபிப்பேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளையிலே நமக்கு அடிமைத்தனத்திலே இருந்த எகிப்து தேசத்திலே அவ்வளோ கஷ்டத்தில் பாடுகள் அவள் இருந்தார்களே, அங்கே தான் போகின்ற என்ற ஒரு எண்ணம். அங்கே பல ஆண்டுகள் 430 ஆண்டுகள் அங்கே இருந்து விட்டபடியில் அவள் அதை பழகிவிட்டார்கள். அங்கே கூட நாம் வேலை செய்தாலும் சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்கும், எல்லாம் நம்ம நல்ல இறைச்சியை சாப்பிடலாம்,
கீரையை சாப்பிடலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே அவர்கள் மிஸ் பண்ணினார்கள். எகிப்தை விட்டு தாண்டி வந்த பிறகு ஆண்டவர் வழிநடத்தின வழிகளெல்லாம் தேடி நினைத்து பார்க்காதபடி என்னென்ன வர வழியிலே அவர் மிஸ் பண்ணினார்களோ அதைத்தான் நினைத்தாலே தவிர ஆண்டுடைய பெரிய பகலிலே மேக சமயத்தின் இரவில் அக்கினி சமயத்தினாலும் ஒரு வழி நடத்தி வந்தாரே, எப்படி சிவந்த சமுத்திரத்தை தாண்டுவதற்கு கத்தை கிருபை செய்தாரே. நிச்சயமாக பயம் வரும். முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வன் சேனை வருகிறது. ஒரு பயம் வரத்தான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் பெரியவர், பெரிய பெரிய காரியங்களை செய்து வந்திருக்கிறாரே. அவருக்கு ஒரு லேசான காரியம் என்று சொல்லி மோசேயின் கையிலே கோல் இருக்கிறது, அவர் அடித்து விட்டால் அதை நிச்சயமாக நாம் அந்த கடந்து செல்லலாம் என்ற அந்த ஒரு உத்தமமாய் பின்பற்றக்கூடிய காலிப்புக்கு அந்த ஒரு மனநிலைமை அவளுக்கு இல்லை. யோசுவாவின் காலப்பையும் போல இல்லை. அதான் யோசுவாவுக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். மோசே கூட பாலம் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை போய் சேருவதற்கு அதை பார்த்தாரே தவிர சேருவதற்குள்ளே ஒரு கிருபை அவர் கிடைக்கவில்லை. ஆனால் யோசுவாவுக்கு எல்லாவற்றையும் அதை பார்த்து அங்கே போய் அடைந்து ஜனங்களுக்கு அந்த தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த ஒரு மனநிலைமை தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட கஷ்டங்கள் பாட்டு வந்தாலும் அவற்றை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலனை தருவார் என்று சொல்லி கஷ்டத்தை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஜெபம் பண்ணதை பார்க்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் தாங்கி அதை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபை தாரும் பலத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்தோம். நிச்சயமாக காலிப்பை வழிநடத்த தேவன் 85 வயதிலே அவர் 40 வயதிலே இருந்த ஒரு பலன், அந்த ஒரு சக்தியோடு இருந்த ஒரு பலத்தை ஆண்டவர் தருவார். இது அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வயதானவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டு ஜெபிங்கள், தேவனே எனக்கு காலிப்பு கொடுத்த சுகத்தையும் அந்த ஒரு பலத்தையும் எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்கள். நமக்கு அந்த உத்தமமாய் கர்த்தருக்கு உத்தமமாக நடந்தால் பிரச்சனைகள் வராது என்று கிடையாது, வரும். ஆனால் அதில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக நடந்து பின்பற்றி ஒரு விசேஷத்தை அவர் வேறே ஆவியை உடையவன் என்று சொல்லி கர்த்தர் காலிப்பை பார்த்து நற்சாட்சி அவர் சொல்கிறார். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்ல முடியுமா? வேறே ஆவியை உடையவன், வேறே ஆவியை உடையவள் என்று சொல்ல முடியுமா? அவ்வளோ ஒரு தைரியம் அவருக்கு இருந்த ஒரு காரணத்தை கேட்கிறார் யோசுவாவிடம். எனக்கு அதை கொடும், மோசி சொன்ன காலத்திலே நான் சொன்ன அந்த ஒரு காரியத்தை எனக்கு எப்பொழுது கொடும் என்று கேட்கிறார். கிடைத்தது என்று பார்க்கும்போது நாம் விசுவாசத்தில் எந்த அளவில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும். ஜனங்கள் ஒரு முறை ஒரு அடிமைத்தனமான ஒரு ஆவி அவர்களுக்கு இது போதும் என்ற ஒரு சிறிய ஒரு மனநிலை, ரொம்ப சிம்பிளான அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, மற்றவர்களுக்கு எந்த விதமான உதவி செய்யக்கூட நான் என்னுடைய குடும்பம் என்று நினைக்கிற ஒரு ஆவி, அதெல்லாம் இல்லாதது. எல்லோருக்குமே நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் பேசுவது மூலமாக அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை, நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். சோகத்தோடு ஒரு பாரத்தோடு வருகின்றவர்கள் நாம் இன்னும் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கிறது, நாங்கள் அதில் நீங்களும் வந்திருக்கிறீர்களா என்று சொல்லாத அளவிலே எனக்கு இப்படியெல்லாம் பல கஷ்டங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன், அதெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து நடத்தினார், உங்களை நிச்சயமாக நடத்துவார் என்று அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான இதே பிள்ளைகளே, சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நம்மோடு இருந்தால் நிச்சயமாக ஒரு காலிப்பு கொடுத்த சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவார். பல்லக்காரன் அது பெரிய ஒரு மலை தேசமாக இருந்தாலும் நம்ம எளிதாக மேற்கொண்டு அந்த ஏனாக்கியரெல்லாம் விரட்டி அடிக்க நமக்கு எதிராக வருகின்ற எல்லோரையும் அவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக நாம் அவர்களை மேற்கொள்ள முடியும் என்பதில் இந்த சந்தேகமில்லை. கர்த்தர் தம்மை செய்தி ஆசிப்பராக ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அந்த 5 விதமான மனநிலைமை ஜனங்களுடைய மனநிலைமையை பார்த்தோம். எந்த அளவுக்கு நீர் அவர்களை வழிநடத்தி வந்தீர். ஆனாலும் அதெல்லாம் மறந்தவர்களாக அவ்வளோ ஒரு பலவீன ஒரு மனநிலைமையுடையவர்களாக நான் அவர்களை பார்க்கிறோம்னால் அவர் கூடவே வந்து எல்லா அந்த ஜனங்கள் மத்தியிலே அவள் போல வாழ்க்கை நடத்தி வந்து யோசுவாவின் காலிப்பை பார்க்கிறோம். காலிப்பு அவரோட ஒரு வேறே ஆவி இருந்தது என்று சொல்லி நீர் அவரை குறித்து சாட்சி சொல்கிறீர். அது இருந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த 85 வயதிலையும் அந்த ஒரு 40 வயதில் இருந்த பலத்தோடு அவர் பேசினார்னு சொன்னால் சாதாரணமாக பேச முடியாது. உத்தமமாய் நடந்தார்னு சொல்லி அவரும் சொல்கிறார். நீர் அவரை பெரிய சாட்சி கொடுக்கிறீர் சுவாமி. நாங்கள் எந்த அளவிலே உமக்கு பயந்து உண்மையாக ஒரு விசுவாசத்திலேயும் உண்மையில உத்தமமாக நடக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கிற சுவாமி. பல நேரங்களிலே நாங்கள் துக்கப்படுத்தியிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கஷ்டங்கள் வரும்போது உண்மை பார்த்து நாங்கள் முறுமுறுத்திருக்கோம். ஏன் ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு சோதனை, இந்த ஒரு வேதனை, இந்த ஒரு கிளேசங்கள்லாம் வருகிறது என்று சொல்லி நீர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறது கூட பல வேளைகளே நாங்கள் முறுமுறுத்திருக்கிறோம். நீர் மன்னித்து யோசுவாவுக்கும் அந்த ஒரு காலிப்புக்கு இருந்த ஒரு மனநிலைமைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தேசம் நாங்கள் சுதந்திரம் கொள்ளக்கூடிய பரமகாரனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். துதிகனமாய் மேலாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.